வணக்கம் உறவுகளே, எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களே. நான் தான் கௌரி காய்க்கிறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போம் வாங்கோ. இன்றைக்கு கடலை ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். கத்தரிக்காய் குழம்பு, பீட்ரூட் பிரட்டல் கறி மாதிரி சமைத்திருக்கிறேன். ரைஸ் குக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபியெல்லாம் நான் எடுக்கிறதில்லை, இது ஷார்ட் ரெசிபீஸ். இப்போ ரைஸ் சாப்பிட போகிறேன். லஞ்ச் ரெடி பண்ணுறேன். ஊறுகாய் ஹோம்மேட் ஊறுகாய், நான் மேக் பண்ணின ஊறுகாய் தான் சேர்த்துருக்கிறேன். அதோடு கொண்டல் கடலை சுண்டல் மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இப்போ கத்தரிக்காய் குழம்பு இந்த பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த கத்தரிக்காய் அந்த குண்டு கத்தரிக்காய் தெரியும் தானே, கூடுதலாக நாங்கள் பால் கறி சமைக்கிறதுக்கு எடுப்போம். அந்த கத்தரிக்காயில் தான் இந்த குழம்பு நான் சமைக்கிறேன். நான் இது வெஜிடேபிளுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது கருவாடு போட்டு சமைத்தாலும் அந்த மாதிரி சூப்பராக இருப்பார். அதோடு பருப்பு சமைத்திருக்கிறேன். இந்த பாருங்க, இது டூர் டால், மைசூர் டால், 2 வகையான பருப்பையும் சேர்த்து சமைச்சிருக்கிறேன். பருப்பு வகைகள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட வேணுமாம், அதனால தான் நான் அப்படி சமைக்கிறேன். இப்போ பீட்ரூட் பாருங்க இப்படி ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். பீட்ரூட், கேரட் எல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. இன்றைக்கு லஞ்ச் ரெசிபி அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை பார்ப்போம். பீட்ரூட் வர, கத்தரிக்காய் கறி, கொண்டல் கடலை சுண்டல், பருப்பு கறி, ரைஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் இன்றைய ரெசிபி. அதோடு என்னுடைய மகளுக்கு பாஸ்டா மேக் பண்ணியிருக்கிறேன். அவள் வெஜிடேரியன், இந்த ரைஸ் சாப்பாடுகள் சாப்பிட மாட்டேனும், அதனால் இப்படி குக் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.